உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் இந்த பித்ருக்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இருந்தாலும் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான சில விஷயங்கள் நம்ம பேசலாம். தனிப்பட்ட விஷயங்கள் பித்ருக்களை பற்றி. இந்த சாபங்கள் ஏன் நமக்கு வருது, இறந்து போன ஆத்மா நம்மளை ஏதாவது சபிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு உயிர் ஒரு மனிதன் உடலை விட்டு பிரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது பிரிஞ்ச உடனே அது திரும்ப அந்த உடம்புக்குள்ளே போகிறதுக்கு அது ட்ரை பண்ணும், எந்த ஜீவனாக இருந்தாலும். பட் அந்த யமதூதர்கள் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து கொண்டாந்து விடுவாங்களாம் உன் வீட்டு வாசலில், நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 10 நாள் விட்டுறாங்க யமதூதர்கள். 10 நாள் கழித்து தான் அந்த ஆத்மா திரும்ப அதோடைய ட்ராவலை தொடங்குது. அப்போ அந்த ஆத்மா என்ன பண்ணுது, கிட்டத்தட்ட நம்ம இப்போ பூலோகத்தில் இருக்கோம். இதை மாதிரி மொத்தம் 7 லோகம் இருக்குது. பூலோகம், ஸ்வர்லோகம், நமக்கு ஸ்ரீரங்கத்தில் பார்த்திங்கன்னா 7 பிரகாரம் சொல்ல பார்த்திங்களா, இது அதை தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நமக்கு கடைசியில் வைகுண்டம் இருக்குது, அது மாதிரி கைலாயம். ஸோ சைவர்கள் கைலாயத்துக்கு போகணுன்னு பிரியப்படுவாங்க, வைணவர்கள் வைகுண்டத்துக்கு போகணும். பட் எல்லா ஆத்மாவும் போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மறுபிறவி எடுக்கக்கூடிய ஆத்மாலாம் எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா சந்திரமண்டலத்துக்கு போகிறது. சந்திரமண்டலத்துக்கு போகிற ஆத்மாக்கள் எல்லாம் திரும்பவும் பூலோகத்திற்கு வரும். சூரிய மண்டலத்துக்கு போகிற ஆத்மாக்கள் எல்லாம் மீண்டும் அது அவங்களுடைய வீட்டுக்கே தெய்வமாக வரும். இப்போ நம்ம வீட்டில் பெரியவங்க ஒரு நல்ல 90 வயசு 100 வயசுலாம் இருந்து வாழ்ந்து ஆன்மீகத்தில் நிறைய தொண்டுகள் செய்தெல்லாம் இறந்து போகிறாங்க பார்த்திங்களா. அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு சூரிய மண்டலத்துக்கு போய் வீட்டுக்கே அவங்க ஒரு தெய்வமாக வருவாங்க. ஸோ ஆண்கள் எல்லாம் இறக்குறவங்க எல்லாம் ஒரு முனீஸ்வரனாகவும், பெண்கள் எல்லாம் இறந்தவங்க எல்லாம் ஒரு காட்டேரியாகவும் அந்த குடும்பத்துக்கு இருப்பாங்க அப்படிங்கிறது தான். இதுதான் நம்ம ஒரு மொட்டை அடிக்கும்போது முனீஸ்வரனை வழிபாடு செய்கிறது, மொட்டை அடித்து காது குத்தும்போது முனீஸ்வரன். அப்போ பழைய காலத்தில் இந்த முனீஸ்வரன் வழிபாடு எப்படி செஞ்சாங்க, வீட்டு பின்னாடியே ஒரு செங்கல் வச்சு தான் செய்வாங்க. அதுவும் நீர்நிலைகள் பக்கத்தில் தான் வைப்பாங்க. ஒரு கிணத்து ஓரமாக வைப்பாங்க, இல்லை ஆத்தங்கரை ஓரமாக வைப்பாங்க, இல்லை அந்த ஊரில் ஏதாவது ஒரு குளம் இருந்துச்சுன்னா குளத்தில் போய் ஒரு செங்கல் வச்சு பண்ணுவாங்க. ஏன் பண்ணுறாங்க, பித்ரு காரியமும் அதே மாதிரி தான் செய்வாங்க. ஸோ இறந்தவர்கள் வீட்டில் யார் வயதில் ரொம்ப முதிர்ந்து ரொம்ப சாமி பக்தியோடு அந்த வீட்டுக்கு அவங்க நிறைய ஆன்மீக பணிகள்லாம் செஞ்சவங்க தான் நமக்கு வராங்க. ஸோ இந்த பித்ருக்களெல்லாம் நம்மளை சபிப்பாங்களா, இவங்கெல்லாம் இந்த குடும்பம் நாசமாக போட்டோன்னு சொல்லுவாங்களா? கிடையவே கிடையாது. பித்ரு சாபம்னா என்ன தெரியுங்களா? நம்ம வீட்டில் இப்போ ஒருத்தங்க இறக்கிற தருவாயில் இருக்காங்க. அப்போ இந்த இறக்கிற தருவாயில் இருக்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க அப்பா அம்மாவை கொண்டு போய் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்துடுறாங்க. பிள்ளைங்க வெளிநாட்டில் எங்கேயோ இருக்காங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்காக போகிறாங்க. எந்த அப்பா அம்மா பேசும்போது என்ன சொல்லுவாங்க, ஐயோ என் பசங்க என்ன நல்லா வச்சுருக்காங்க, இங்கே நாங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம் எல்லான்னு. பட் எல்லா அப்பா அம்மாவுக்குமே மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும், ஒரு வருத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஆத்மா இப்போ அவங்க உயிர் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திடீர்னு செத்து போய்டுறாங்க, ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, போகிறாங்க. அவங்க மனசில் என்ன ஏக்கம் இருந்தது, இல்லை என்ன கவலைகள் இருந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. அப்போது ஒரு தாய் தகப்பனுக்கு சோறு போடாமல் இருந்தாலோ, ஒரு தாய் தகப்பனுக்கு துணிமணி வாங்கி கொடுக்காமலோ, இல்லை அவங்கள நம்ம பார்த்து கொள்ளாமல் இருந்தாலோ, அந்த உயிரை விடும் தருணத்தில் அவங்க என்ன மாதிரியான ஒரு ஏக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா ஒரு அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ யாரோ இறந்து போயிடுறாங்க. அந்த பிரேதத்தை வீட்டில் போட்டிருப்பாங்க. போட்டுட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சண்டை போடுவாங்க. ஒரு சொத்துக்காக சண்டை போடலாம், இல்லை ஒரு உரிமை போராட்டம் இருக்கலாம், இல்லை அவங்க மதம் மாறி இருப்பாங்க. அவங்க இந்த மதத்தில் தான் சடங்கு செய்யணும், அந்த மதத்தில் தான் சடங்கு செய்யணும்னு அந்த பிரேதத்தை போட்டுட்டு வீட்டில் சண்டை போடுவாங்க. இதற்கு பிரேத சாபம்னு பேர். இந்த ஆத்மாக்களுமே ஒரு சத்கதி போய் அடையவே அடையாது. ஒன்று இறந்த இடத்துலையே அது சுற்றின்னு இருக்கும். இதெல்லாத்தையும் தான் நம்ம பித்ரு சாபம்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அகால மரணங்கள். இப்போ ஒரு பைக்கில் போய்கிட்டே இருக்காங்க, திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க.
சில பேருக்கு வந்து வண்டி ஓட்டும் பொழுதோ இல்லை பைக்கில் போகும் பொழுதோ ஹார்ட் அட்டாக் வந்துடும். அது இயற்கை மரணமாகவே இருந்தாலும் அது அவங்க வீட்லேயோ அல்லது வீட்டை சார்ந்தவங்களிடத்துலையோ இறக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஆத்மாக்களுமே அலையும். இப்போ இந்த ஆத்மாக்கள் எல்லாம் இந்த மாதிரி இறந்து ஒரு நிலையில் அவங்க இல்லை அப்படிங்கும் பொழுது அதை என்ன சொல்லுது சாஸ்திரம்னா, பிரேத லோகத்திலே இருப்பாங்க. இவங்க பிரேத லோகத்திலிருந்து அடுத்தது பித்ருலோகத்திற்கு போகணும். இப்போ வீட்டில் ஒரு மரணம் ஏற்படுது, நம்ம சாங்கிய சம்பிரதாயம் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த பிரேத லோகத்தில் அது இருந்த 10 நாளும் அதை அடுத்த 10வது நாளைக்கு அப்புறம் அதை கொண்டு போய் அவங்கள வந்து பித்ருலோகத்தில் கொண்டு போய் விடுறோம். அந்த பித்ருலோகத்தில் இருந்து தான் அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும் 1 வருட காலத்திற்கு. ஸோ அந்த ஆத்மா வந்து எங்கெல்லாம் போகணுமோ அந்த யமதூதர்கள் கூட்டிகிட்டு 1 வருட காலம் அவங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அது முடிவாகும், அது சந்திரமண்டலம் போகுதா சூரிய மண்டலம் போகுதான்னு. ஸோ அவங்க போகிற பாதை அவங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கோதானம் பண்ணுறோம், ஸ்வர்ணதானம் பண்ணுறோம், பூமி தானம் பண்ணுறோம். இந்த மாதிரியான தானங்கள் எல்லாம் அந்த ஆத்மா கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த பித்ரு சாபம் அப்படிங்கிறது எல்லா குடும்பங்களுக்குமே இருக்கும். ஐயோ, பித்ரு சாபம் இல்லாமல் யார் வீட்லேயுமே அந்த மாதிரி பித்ரு சாபம். ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரியான மரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நடைபெறும். அப்போ அந்த சாபங்கள் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம நிறைய சாங்கியங்கள் வந்து செய்கிறோம். சாஸ்திரங்கள் சொல்கிற விஷயத்தை நம்ம எடுத்து செய்கிறோம். இந்த சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நீ வந்து பிரேத லோகத்திலிருந்து பித்ருலோகத்துக்கு அந்த ஆத்மாவை அனுப்பு அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. சம்பிரதாயங்கள் வித்தியாசப்படுது. ஸோ இந்த குலத்தவர்கள் ஒரு மாதிரி செய்வாங்க, வேறு குலத்தவர்கள் வேறு மாதிரி செய்வாங்க. ஸோ சம்பிரதாயங்கள் வித்தியாசப்படலாமே தவிர சாஸ்திரம் ஒன்று தான். நீ எந்த ஆத்மா ஒரு உடலை விட்டு ஒரு உயிர் பிரியும் பொழுது அது பிரேத லோகத்திலிருந்து பித்ருலோகத்திற்கு போக வேண்டும். அப்போ வேதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பிரேத லோகத்திலேருந்து பித்ருலோகம் போகக்கூடிய இந்த பீரியடை கரெக்டாக பண்ணு, இந்த சடங்குகளை கரெக்டாக செய்யி, அப்போது அந்த ஆத்மா உங்களை ஆசீர்வாதம் பண்ணும். அது 1 வருடம் கழித்து பண்ணுதோ 2 வருடம் கழித்து பண்ணுதோ ஆசீர்வாதங்கள் பண்ணும். நம்ம சரியாக செய்யாமல் விடும் பொழுது அந்த ஆத்மா அலையுது பார்த்திங்களா, இதை பித்ரு சாபம்னு சொல்கிறோம். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? ஜாதகத்தில் சூரியன் எந்த நிலையில் இருக்குது ஜாதகருக்கு, சூரியன் ராகுவோடு சேர்ந்தால் அது பித்ரு தோஷம், சூரியன் கேத்துவுடன் சேர்ந்தால் அது பித்ரு தோஷம், சூரியன் ராகு செவ்வாய் சனியுடன் சேர்ந்தால் அது ஒரு வகையான பித்ரு தோஷம். அப்போது சூரியன் எந்த ராசியில் இருக்கார், யார் கூட இருக்கார், அந்த கிரக சேர்க்கை அந்த ஜாதகருக்கு அப்பாவை பாதிக்குதா, அம்மாவை பாதிக்குதா, பிள்ளைங்களை பாதிக்குதா, இல்லை தன்னையே பாதிக்குதா அப்படிங்கிறது தான் அந்த ஜாதகரினுடைய பித்ரு தோஷம் அந்த அளவு நமக்கு சொல்லும். அது ராசியிலையும் பார்க்கணும், நவாம்சத்துலேயும் பார்க்கணும். ஸோ ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் எங்கே இருக்குது, நவாம்சத்துலேயும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறச்சே என்ன வகையான பித்ரு தோஷம் இருக்கும். அப்போ அவங்களுடைய 2 தலைமுறை முன்னாடி 3 தலைமுறை முன்னாடி அகால மரணங்கள் நடந்ததா, இல்லை நார்மலாக மரணம் நடந்து அந்த ஆத்மா அலைதா, இது எல்லாமே அதை பார்த்து சொல்லக்கூடியது தான். அப்போ அந்த வீட்டில் குலதெய்வ அனுகிரகமும் இருக்காது. ஸோ பித்ருக்கள் எப்போ வீட்டுக்கு வராங்களோ குலதெய்வமும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்போ தான் நம்ம பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க. என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் பித்ரு தோஷம் அப்படிங்கிறது என்ன, அது ஜாதகத்தில் எப்படி பார்க்கறது, அதற்கான நிவர்த்தி என்ன, இது எல்லாமே பார்த்தோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.